மாரி செல்வராஜ் அவருடைய பைசன் இப்பதான் பார்த்தோம். படம் வந்து ரொம்ப ஒரு ஒரு ரியல் லைஃப் அத்லீட், அவருடைய கபடி பிளேயர் வானத்தி கணேசன் அவரோட பேரு. இந்த படத்துல அதை வானத்தின்னு சொல்லியிருக்காங்க, பட் ஹிஸ் நேம் இஸ் வானத்தி. அவர் நம்மளோட டீம் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஏசியன் கேம்ஸ்ல போய் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. கபடின்றது ரொம்ப ஒரு ஸ்மால் ஸ்போர்ட், தமிழ்நாட்டில் இருக்கு, நம்ம ஊர்ல இருந்து வந்த ஒரு ஸ்போர்ட். அதை எப்படி அவர் ஆல் த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருக்காருன்றது ஓவரால் அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி. விக்ரமுடைய சன் த்ருவ் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவருடைய ஃபர்ஸ்ட் டைம் நான் மூவி தியேட்டர்ல பாக்குறேன். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்க்கு ரொம்ப நல்லா, நான் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரேமம் ஃபேம் ஹீரோயின் அனுப்பமா இந்த படத்துல ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அப்புறம் சிஸ்டர், டேட் கேரக்டர்ஸ் எல்லாம் வரவங்களாம் நல்ல இன்டெப்த் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஓவரால் இந்த படம் வந்து எப்படின்னா, எப்படி நம்ம ஊர்ல இருக்கிறவங்க வந்து தன்னுடைய டிஃபிகல்டிஸ், அதாவது அவங்க எந்த ஒரு கம்யூனிட்டில இருந்து வராங்க, அந்த காஸ்ட்ல இருந்து வராங்க, அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டில இருக்கிற பசங்க அந்த பேரியர்ஸ் எல்லாம் உடைச்சு எப்படி அவங்க நேஷனல் லெவல்ல வந்து ஷைன் பண்ண முடியும்ன்றதை காட்டியிருக்காங்க. பிளஸ் அதுல இருக்கிற உள்நாட்டு பாலிடிக்ஸ், வெளிநாட்டு பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து காட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒரு டெப்த் இருக்கிற படம். இது வந்து ரொம்ப சீரியஸான படம். தியேட்டர்ல முடிஞ்சா நீங்க போய் பாருங்க. நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.